வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கலைகள் ஒரு பண்பாட்டின் நாகரிகத்தின் அடையாளமாகும். அந்த வகையில் ஒரு கலையை, அந்த பண்பாட்டின் நாகரிகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவரிடம் உண்டு. இலங்கையின் கலை ரசிகர்களுக்கு ஒரு இனிய விருந்தாக பல கலைகள் காணப்பட்டாலும் கூட அதில் ஒன்று காமன் கூத்து. இலங்கை மலையக மக்களின் வாழ்வியலோடு இணைந்து காணப்படுகின்ற இந்த கலையானது மஸ்கெலியா பிரதேசத்தின் லங்கா தோட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த கலை இன்று உங்களுக்காக வழங்கப்படுகிறது. அப்பா சிதம்பரத்தி வரம்பரங்கடாத சித்தி ஆதிபராபரத்தி ஜோதி நீராபயத்தி அக்குமாமணி வடத்தி முக்கோண சக்கரத்தி பரநாலு ரூபுரத்தி பரவராங்கு சத்தி அமல ரகுபுரத்தி இமயமலை குரத்தி இளநாயகி பாகன் புகழறிய வைபோகன் ஆண்டவன் அறப்போது மீண்டு கையிலாசம் மீது அலங்கார மண்டபத்தில் இலங்குமணி பீடம் அதில் ஆச்சரியமாசிறக்க மாசிமே கொழுவிருக்க அற்புதமாக கூடி 30 முக்கோடி ஆண்டவர்கள் நமஸ்கரிக்க பாண்டுமலை அந்துதிக்க அந்திவண்ணன் மகிழ்ந்து விந்தையுடன் தான் எழுந்து அருமையோடு தான் பயந்து பெருமத வரவே இசைந்த ஆறுமுக வேட்குகனு வீறு கஜமுகனு அண்ணன் தம்பி 2 பேரும் நம்பி என்னிடம் வாரும் ஆசையோடு இப்புவியில் மாசி 3ஆம் பிறையில் அங்கு ஜனையோர் வாங்கி இங்கு தம பேர் நோக்கி ஆரோக்கியமா நடந்து சீரோக்கியமா மிகுந்த அருள்புலைய வேணுமையா அணைமுக பிள்ளையரே. நாட்டுப்புற கலை என்பது ஒரு கூட்டு வாழ்க்கையினுடைய விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. அந்த கூட்டு வாழ்க்கையை நாங்கள் நேரடியாக களத்திலே பார்க்கின்ற போதுதான் ஒவ்வொரு பார்வையாளர்களும் அந்த கலைஞர்களை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தி அவர்கள் விழுந்து விடாமல் பிடித்து கொள்வதும், அந்த அபாயகரமான பந்தங்களை எல்லாம் சுத்துகின்ற போது அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதும், அவர்களுடைய ஆடைகளை அணிகின்ற போது அவர்களுடைய அலங்கார வடிவங்களிலெல்லாம் தாங்களே நின்று ஒத்துழைப்பு வழங்கி அவர்களுக்கு காணிக்கை செலுத்தி அவர்களை தெய்வீக பாத்திரங்களாக ஏற்று அவர்களை கௌரவித்து மகிழ்ந்து நிகழ்கின்ற ஒரு கலை வடிவமாக இந்த காமன் கூத்து காணப்படுகின்றது. ஒப்பனையில் பல நிறங்கள் பாவிக்கப்படுகின்றன. மஞ்சள் நிறம் ரதிக்கும், பச்சை நிறம் மன்மதனுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு ஒப்பனை செய்து கொண்டு காமன் கூத்தில் பல்வேறு பாங்கிலான ரதி மன்மதன் ஆட்டங்கள் ஆடப்படுகின்றன. பாடலுக்கேற்ப வட்டமாக ஆடுதல், மேலும் கீழுமாக ஆடுதல், ஒரு மையத்திலிருந்து காலை வலது பக்கம் 3 முறையும் இடது பக்கம் 3 முறையும் வைத்து வைத்து ஆடுதல், வட்டமாக சுற்றி சுற்றி வந்து ஆடுதல் என்பனவாகும். வட்டமாக சுற்றி சுற்றி ஆடும்போது பொதுவாக வில்லுக்கு பதிலாக துணையினை வைத்துக்கொண்டு ஆடுவார்கள். இது பிரசித்தி பெற்ற ஒயிலாட்டத்திற்குரிய அம்சமாகும். என் பேர் சுப்பிரமணிய ராமருங்க. நான் லங்கா தோட்டத்தில் காமன் வாத்தியாரை தோட்ட பொதுமக்கள் ஒரு 30 வருஷ காலமாக அந்த காமன் வாத்தியாரை நான் இங்கே என்னுடைய கடமை ஆட்டிக்கிட்டு இருக்கேன். நான் கலையை ரொம்ப அழிஞ்சு போகிற சூழ்நிலை இருக்கக்குள்ளே தான் எனக்கு இந்த காமன் கூத்தை இந்த தோட்டத்து பொதுமக்கள் நிகழ்களும் செய்கிறதுக்கு யாருமே முன் வரல. நீங்கள் இந்த காமன் கூத்த கலையை படிச்சிருக்கேன்னா நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு தான் அதில் இந்த காமன் கூத்து கலையை நான் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். சுப்பிரமணியம் ராமன் என்ற இந்த லங்கா தோட்டத்து காமன் கூத்து கலை நிகழ்த்துகின்ற இந்த அண்ணாவி இந்த பாடல்களை பாடி ஒவ்வொரு பாத்திரங்களையும் அறிமுகம் செய்து அந்த கலையை ஆட விடுவதோடு இந்த கலைஞர்களுக்கு தேவையான உடைகள் அனைத்தையும் தானே தயாரித்து அந்த தோட்டத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல இலங்கையினுடைய பல பாகங்களில் ஆடுகின்ற கலைஞர்களுக்கு கொடுத்து அந்த கலையை பாதுகாக்கின்ற ஒரு பெரும் நபராகவும் இவர் இன்று இலங்கையிலே காணப்படுகின்றார். கிரிக்கெட் எப்படி செய்கிறது, கொஞ்சம் மாறு பதைக்கும்
கையை வந்துச்சு காதை வந்துச்சு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ கட்டி விளையாடுறாங்க தானுங்களே. இதெல்லாம் வந்து எங்கள் கைப்பட நாங்கள் செஞ்சு யார்ட்டையும் நாங்கள் காசு கொடுத்து வாங்கலை. நாங்களே செய்வோம். அது ஒரு காளி அவதாரத்துக்குள்ளது, அம்மன் அவதாரத்துக்குள்ளது, அதெல்லாம் வந்து நாங்களே இப்போ என்னாலே செய்ய முடியும், நானும் செய்வேன். கல்யாணம் முடித்தவங்க வந்து இந்த மன்மதன் ரதி வேஷம் கட்டுறது இல்லைங்க. கல்யாணம் கட்டுற பருவத்தில் உள்ளவங்க சின்ன பொடிய மரம் வச்சு தான் ஒரு 17 வயசு 18 வயசு 19 வயசு இப்படியாப்பட்டவங்க கூட்டி தான் நாங்கள் அந்த காமன் வந்து மன்மதன் ரதிக்கு நாங்கள் அந்த வேஷம் தரிக்கிறது. பச்சைக்கிழமையிலே அச்சுதநாதன் மகனே பாங்கான மாமையிலே அடி பூங்கவன குயிலே பங்கமில்லா மாமணியே மங்கள சிகாமணியே பத்தினி பெண்ணே ரதியே புத்தியில் பிரகஸ்பதியே பகரகோன் சங்கதியே புகழு சட்குணாநிதியே பகர்வேந்தர்கள் மதிக்கும் தேவேந்திரன் பதிக்கும் பரிந்து தூதால் அனுப்ப விரைந்து வந்தவர்கள் செப்ப படைமதனும் சிந்தை செப்ப நடந்தருள வேணும் இப்ப மன்னோர்கள் அழைப்பித்த வண்ணமதி என்னவென்றால் பரமசிவன் அபிமேய கிரிகையில் செய்வ சமேய பக்தர் முத்தர் மதிக்கும் சித்தாசன்காதியர்க்கும் மகிழ்குள் சிவயோக பகடையுடையோ நண்பாக பாவங்கள் வருவதாலும் தேவருக்கு மென்மேலும் பட்பல துன்பந்தானே உட்பாவித்திடாவுமானே பண்டாரமான சிவத்தை ஆண்டியேன் அருந்த பஸ்ஸை அங்கம் செய்ய வேணும் என்று பாவையே லிகிதம் ஒன்று மேவியே வந்ததென்று பலவந்தமாய் எடுத்து பதிமறியாய் தரித்து அந்த பரமசிவன் இஷ்டயத்தை பஞ்சு போல் பறக்கடித்து பணி சென்று வாரேன் என்றார் களிப்புடனே வேல்மதனார். மன்மதன் இந்து மதத்தினுடைய கடவுள்களில் முக்கியமான ஒருவரான சிவனினுடைய மருமகனாகவும் திருமாலினுடைய மகனாகவும் ரதியினுடைய கணவனாகவும் இங்கே சித்தரிக்கப்படுகின்றான். உண்மையிலே மன்மதன் இல்லற வாழ்க்கையினுடைய இனிமையை எடுத்து காட்டுகின்ற சிறப்பை வழங்கக்கூடியவனாக இந்து மதத்திலே அவன் காணப்படுகின்றான். அதனால் மன்மத வழிபாட்டை அதிகமாக விரும்பி நடத்துகின்றவர்கள் பெண்களாக இருந்தார்கள். தங்களுக்கு சிறந்த கணவன் அமைய வேண்டும், அமைந்த கணவனோடு தான் இல்லற வாழ்க்கையில் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதிகமான குழந்தை செல்வங்களை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்ற 3 நம்பிக்கையின் அடிப்படையிலே மன்மத வழிபாடு தமிழர்கள் மத்தியிலும் இந்திய பண்பாட்டிலும் முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகின்றது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இன்பமாக வாழ்வதற்குரிய ஒரு அடையாள சின்னமாகவும் மன்மதன் காணப்படுகின்ற காரணத்தினால் தமிழர்களுடைய வாழ்வியலில் மன்மதன் என்பவன் அழகுக்குரியவன், அழகானவன் என்ற பொருளிலும் அவனுடைய சிறப்பு போற்றப்படுகிறது. யாராவது ஒரு இளைஞனை பார்த்து ஒரு பெண் நீ என்ன மன்மதனா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த மன்மதனுடைய பாத்திரம் தமிழர்கள் மத்தியிலே ஒரு சிறந்த இடத்தினை பெற்றிருக்கின்றது. காமன் கூத்தில் வருகின்ற இன்னொரு முக்கியமான பாத்திரம் ரதி. மன்மதனின் மனைவியாகவும் சிவனினுடைய மகளாகவும் திருமாலினுடைய மருமகளாகவும் வருகின்ற ரதியானவள் அழகும் இளமையும் நிறைந்த ஒரு பெண்ணாக காட்டப்படுகிறாள். தான் செய்கின்ற செயல் தவறானது என்பதை பலமுறை வாதாடி எடுத்து கூறியும் அந்த மனைவியினுடைய உண்மைத்தன்மையை உணராது மதன் நடந்து கொண்ட செயலினூடாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான ஒரு புரிந்துணர்வு வாழ்வியலினுடைய தாற்பரியத்தை இந்த பாத்திரங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. எனவே காமன் பண்டிகையில் ரதிக்கு நிகரான ஒரு பாத்திரமாக மன்மதனும் மன்மதனுக்கு நிகரான ஒரு பாத்திரமாக ரதியும் போற்றப்படுவதனால் இந்த 2 பாத்திரங்களுமே சம வலிமையுள்ள ஒரு பாத்திரங்களாக இந்த கூத்தில் படைக்கப்பட்டுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. எனவே ரதி ஒரு வலிமையான பாத்திரமாகவே இந்த கூத்தில் இடம்பெறுகிறாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை ஆண்களே ரதியாக பாத்திரமேற்று நடிக்கின்ற மரபு இந்த கூத்து மரபிலே நீண்ட காலம் காணப்பட்டது. ஆனால் 50-60களில் ஏற்பட்ட இந்த சமூக மறுமலர்ச்சியினுடைய விளைவு காரணமாக பெண்கள் பாத்திரமேற்று நடித்த பல கூத்துகள்
மேடையேற்றப்பட்டு இருக்கின்றன. எனவே மலையக கூத்து வடிவத்திலே ஆண்களும் பெண்களும் இணைந்து நடிக்கின்ற சூழல் அண்மை காலத்திலே வந்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஒவ்வொரு பாத்திரங்களும் எதற்காக வருகின்றன என்று தேடி பார்த்தால், இந்திர லோகத்தில் இருந்து, இந்திர சபையிலே இருந்து ரதி மன்மதனுடைய திருமணத்தை வாழ்த்தி வரம் கொடுப்பதற்காக இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, பிள்ளையார், முருகன் போன்ற இந்திரலோக சார்ந்தவர்கள் ஒரு சாரார்கள் இங்கே பெண் வீட்டார் சார்பாக வந்திருப்பார்கள். இன்னொரு சாரார் ஆண் வீட்டார் சார்பாக மன்மதனுடைய சார்பாக வந்திருப்பார்கள். வாலிபகோலமான காலத்தில் கல்யாணம் ஆயுட்படிகள் வைத்து தூயகட்கள் பதித்து உச்சில மசுவரேற்றி ஆணிக்க துன்பம் நட்டு ஆணி பொன்வட்டமிட்டு மேல் வளைவு இரட்டத்திறனை குழாவு வேலை புகழ் விஸ்தீர சாலை மேல் மாடி மேவுகால் வளஞ்சாடி சூடி சிங்காரம் கோடான கோடி பட்ட சாலை மாடி சித்திரை கணிகை நாடி தாம்பலம் தருகவே மேலதால மங்கள கொடி முழங்க துங்கமதன் பேர் விளங்க மங்கள கொடி முழங்க துங்கமதன் பேர் விளங்க மாணவர் கீதம் பாட மேலகை நடனம் ஆட மாதவர் சிகுர வேதியர்கள் இப்போது மாதவர் சிகுர வேதியர்கள் இப்போது மங்கை கொடுக்க வாங்கி மன்மதராஜன் சுத்தியதை
வாசலிகள் மாலை இதில் வருகின்ற தூதன் மிக முக்கியமான பாத்திரமாகவும் அவன் தூது வருகின்ற முறையும் அவனுடைய ஆட்டமும் அவனுடைய தாளமும் இந்த காமன் கூத்தை பார்ப்பவர்களுக்கு ஒரு பரவசத்தை ஊட்டக்கூடிய வகையிலே அது காணப்படக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே அங்கே ஆட்டம் போடாதவர்களுக்கு தன்னுடைய கால்கள் தங்களை அறியாமே ஆடக்கூடிய ஒரு முறையிலே அந்த லாவணிய பாட்டும் தப்பு இசையும் சேர்ந்து அந்த தூதனுடைய வருகை மிக சிறப்பான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. யாரையா தூதுவர கேளையா ஒரு வார்த்தை, யாரையா தூதுவர கேளையா ஒரு வார்த்தை, இணையா இங்கு வந்தீர் எதற்காக ஓடி வந்தீர், காவலரே வந்த வகை சொல்கிறேன். காவலரே வந்த வகை சொல்கிறேன். இந்திர லோகத்தில் ஐயா இன்று நடந்த கதை, இந்திர லோகத்தில் ஐயா இன்று நடந்த கதை, சுபாலவுடன் நடந்த சீதையில் சில இடங்களில் காலநிலை ஏற்படுகின்ற பிரச்சனை, அந்த களத்தினுடைய அமைப்பு என்பன இந்த ஆட்ட நடைமுறைகளிலே சில தடங்கல்களை ஏற்படுத்தும். இன்னொரு சந்தர்ப்பங்களிலே என்ன நடக்கும் என்றால், இந்த பார்வையாளர்கள் என்று சொல்கின்றவர்கள் இவர்கள் வருகின்ற போது தாங்களும் அவர்களுடைய சேர்ந்து ஆடி பாடி வருகின்ற காரணத்தினால் அவர் தன்னுடைய முழுமையான ஆளுமையை அந்த இடத்தில் வெளிப்படுத்த முடியாமல் அது ஒரு பாத்திர கட்டாக மாத்திரம் காட்டக்கூடிய நிலையிலே இந்த தூதனுடைய வருகை அந்த இடத்திலே காணப்பட்டுவிடும். இது மிக முக்கியமானது. இதே போல யமன் வருகின்ற போது யமன் கையில் பாச கயிறை எடுத்துக்கொண்டு பந்தத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் சுற்றி வருகின்ற போது பார்வையாளர்கள் அந்த களத்தை விட்டு ஒதுங்கி இருப்பார்கள். அந்த அளவுக்கு அவனுடைய ஆட்டமும் அந்த லாவணிய கட்டும் தாளக்கட்டும் பாட்டும் அந்த இடத்திலே காணப்படும்.
இதே போல தான் இந்த விஷ்ணு பார்வதி ஆகியோர் இந்த மன்மதன் சிவனுடைய தவத்தை கலைத்து அழிந்து விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு பாத்திரங்களாக அங்கே வந்து நிற்பார்கள். காளியாக, உத்திரக்காளியாக, உதிரக்காளியாக. அக்கினி காளி ஆகாயத்திலிருந்து நேரே வந்து விழுவதைப் போல 15 அடி உயரமான ஒரு மேடையில் இருந்து அந்த மேடையிலே ஆடி பார்வையாளர்கள் மத்தியிலே பாய்ந்து குதித்து நடனம் ஆடுகின்ற அந்த காட்சி உண்மையிலே பார்ப்பவரை மயிர்கூச்செறியும் ஒரு நிகழ்வாக அமைகிறது. அந்த அளவுக்கு அந்த பாத்திரத்தினுடைய அமைப்பை அவர்கள் ஒழுங்கு செய்திருப்பார்கள்.
மலையகத்தை பொறுத்தளவு சொன்னாக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. காமன் கூத்து, அரிச்சந்தவசு, பொன்னர் சங்கர், அப்படி நிறைய கலைகள் இருக்குது. இதில் வந்து நாங்கள் அந்த காமன் கூத்து வந்து தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப நிறைய மலையகத்தை பொறுத்தளவு காமன் கூத்து தான் எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு வராங்க. நிறைய இப்போ என்னைய பொறுத்தவரை நிறைய மஸ்கேலியா பிரதேசத்தை பொறுத்தளவு இந்த காமன் கூத்தை வந்து எல்லா இடத்தையும் இந்த கொரோனா பிரச்சனையிலும் பொருளாதார வசதி குறைவு இருந்தாலும் அந்த காமன் கூத்தை ஊட்டி 3 நாளில் கூட செஞ்சுக்கிட்டு வராங்க. அது வந்து நான் ரொம்ப அந்த காமன் கூத்தை செஞ்ச ஒவ்வொரு தோட்டங்களுக்கும் என்னோட நன்றி கடன் வந்து மிச்சம் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த அழிஞ்சு போகிற கலையை வந்து சின்ன சின்ன இப்போ உள்ள வாலிபர்கள் வந்து செய்கிறாங்களே அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஏண்ட ஒத்துழைப்பு நாங்கள் கொடுப்போம். என்னையை பொறுத்தளவு மலையகத்தை வந்து பொன்னர் சங்கர், அரிச்சந்தவசு, காத்தவராயன் கூட ஒரு இடத்துல செய்கிறாங்களா, அது யாழ்ப்பாணம் வராங்க. இங்கிட்ட வந்து என்னென்னு கேட்டால் 3 கூத்துங்க, பொன்னர் சங்கர், அரிச்சந்தவசு, காமன் கூத்து. அப்போ பவளக்கொடி, நல்ல தங்கா, இப்படி நிறைய கதைகள் இருக்குது. இதில் வந்து அந்த காலத்து உள்ளவங்க தான் அந்த அப்படி புஸ்தகங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு இதில் கிடைச்சா காமன் கூத்து வரலாறு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ செஞ்சுட்டு வரோம். இப்போ எங்களுக்கு பக்கத்து ரீசனை பொறுத்தீங்கன்னு சொன்னாக்கா பொன்னர் சங்கர், அரிச்சந்தவசு செஞ்சுட்டு வராங்க. காமன் கூத்திலே வருகின்ற பிள்ளையார் பாத்திரம், விஷ்ணுவினுடைய பாத்திரம், காளியினுடைய பாத்திரம், பண்டியாக வருகின்ற பாத்திரம், கிளியாக வருகின்ற பாத்திரம், நந்திதேவருடைய பாத்திரம். நந்திதேவர் என்பவர் சிவனுக்கு காவலாக இருக்கின்றவர். அப்போ அந்த பாத்திரம் நந்தியை தேவரை தாண்டி தான் சிவனுடைய தவத்தை அளிக்க வேண்டும். பல தடவை நந்திதேவர் மன்மதனுக்கு சிவபெருமானுடைய பெருமையை எடுத்து கூறியும் தன்னுடைய கட்டளை இதை என்பதை மன்மதன் அவரோடு வாதம் செய்து இறுதியாக அவர் மீது மலர்கனை தொடுப்பது என்பதுதான் கதையினுடைய மிக முக்கியமான அம்சம். எனவே நந்திதேவர் என்ற பாத்திரமும் இதில் மிக முக்கியமான பாத்திரமாக கருதப்படுகிறது. தக்கனுடைய யாகத்தை அளிப்பதற்காக வருகின்ற வீரபுத்திரனுடைய வருகை, அந்த பாடல், அந்த தாளக்கட்டும் நடனமும் பக்கத்தில் யாரும் நிற்க முடியாத அளவுக்கு வேகமும் வீரமும் நினைந்தது.
எனவே அத்தகைய சிறப்புமிக்க இந்த பாடல் ஆடல் வடிவங்களினூடாக அந்த பாத்திரங்களின் வடிவங்களாகத்தான் இந்த காமன் கூத்து வெற்றி பெற்ற கூத்தாக இதுவரை தமிழர் பாரம்பரியத்தில் நிலைத்திருப்பதற்கான காரணம் இத்தகைய பாத்திரங்களினுடைய படைப்பும் அதனுடைய வருகையும் அதற்குரிய பாட்டும் தாளக்கட்டும் நடனம் என்று கூறினால் அது மிகையாகாது. ஒரு வார்த்தை நன்மையாக மறந்தாய் அந்த ஈசனைய மறந்தா ரதிக்கு இதுதான் நடக்கப் போகின்றது என்று குறி சொல்வதற்காக குறவன் குறத்தி கூட்டம் அங்கே வந்து இவருக்கு கையை பிடித்து குறி சொல்கின்ற அந்த காட்சி, அந்த பாட்டு ஒரு முறை ஒருவர் அந்த பாட்டை கேட்டால் மீண்டும் அவர் மனதிலே குந்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அற்புதமான அந்த பாடல் வரிகள் இந்த காமன் கூத்தினுடைய பெருமை சிறப்பை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. காமாட்சி உமையே
காக்கருள் என்பார் சிவப்படீஸ்வரனார் அழுதவசு செய்வார் அவசவசை தானளிக்க அமரர்கள் இப்போது தேவேந்திர மகாராஜா திருமுகம் தான் எழுதி தெரிவிக்க தூதர்களை அனுப்புவாரே அம்மே அனுப்புவார் தூதர்களை நீ அனுப்பாதில்வேல் மலரே அனுப்புவாரே காமன் கூத்தின் முழுமையான இயக்கத்தில் தப்பிசை பிரதான இடத்தை வகிக்கின்றது. இங்கு தப்புக்காரர்கள் என்று சொல்வதை விட தப்பு கலைஞர்கள் என்று நாங்கள் அவர்களை அழைக்கின்றோம். கடுமையான குளிர்காலத்திலும் கூட அவர்கள் தொடர்ச்சியாக அந்த இசையினுடைய ஒளி மங்காது மாற்றி மாற்றி அவற்றை சூடு ஏற்றி அந்த நேரத்திலே குறிக்கப்பட்ட நேரத்திலே அந்த கலை இசையை வழங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலுக்குரிய விடயமாகும். இரவு நேரத்தில் கடும் பனியில் தப்பு அதனுடைய தோல் சுருங்கிவிடும். ஆனால் தொடர்ச்சியாக அவற்றை நெருப்பிலே வாட்டி 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 அந்த கூத்து முடியும் வரை தப்பிசையினுடைய அழுத்தம் குறையாத வகையில் அந்த கலைஞர்கள் அவற்றை பார்வையாளர்களுக்கு தருவதோடு அந்த கலைக்குரிய ஒரு உயிரோட்டத்தை தரக்கூடிய ஒரு வடிவமாக இந்த தப்பிசை காணப்படுகின்றது. ஏனைய கூத்துகள் எல்லாவற்றிலுமே இசை ஒரு பக்கத்திலிருந்து பாட்டு ஒரு பக்கத்திலிருந்து வழங்கப்படும். கூத்து கலைஞர்கள் களத்திலே ஆடுவார்கள், பாடல் ரசிக்க கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் காமன் கூத்திலே விசேடமான அம்சம் என்றால் கூத்து கலைஞர்கள் அந்த களத்தை சுற்றி சுற்றி பாட்டையும் இசையையும் வழங்குகின்ற காரணத்தினால் சற்று தூர இருப்பவர்களுக்கு அந்த இசையினுடைய அந்த பாடலினுடைய அர்த்தங்களும் வடிவங்களும் அவ்வளவு பொருத்தமாக விளங்கக்கூடியதாக இருக்காது. அதனால தான் அந்த கூத்தை நடத்துகின்றவர்கள் அந்த கூத்து வட்டத்தை சுற்றி பார்வையாளர்களை இருக்க செய்து அந்த காமன் பொட்டலிலே சுற்றி வர அவர்கள் அந்த பாடலை பாடி மகிழ்வார்கள். எனவே இந்த காமன் கூத்தினுடைய உயிர் நாடியாக இருப்பது தப்பிசை. கொட்டும் மழையிலும் கடும் குளிரிலும் அவர்கள் தப்பிசையை மிக சிறப்பாக வழங்கி இந்த கலையினுடைய உயிரோட்டத்தை விடியும் வரை கொண்டு சென்றதற்கு நிச்சயமாக அவர்களை நாங்கள் பாராட்டி மகிழ வேண்டும். வீரபுத்திரர் வடிவம் கொண்டு தக்கனுடைய யாகத்தை முழுமையாக சிதைத்து அழித்துவிட்டு இமயத்திலே சென்று கடும் தவம் செய்கின்றான். அந்த தவத்தினுடைய கொடூரம் உலகத்தில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வருகின்றது. இது உலக அழிவுக்கு காரணமாகிவிடும் என்று தேவர்கள் இந்திர சபையிலே போயிட்டு முறையிட இந்திரன் உடனடியாக தேவர் சபையை கூட்டி சிவபெருமானுடைய தவத்தை உடனடியாக கலைத்து விட வேண்டும், இல்லை என்றால் இது உலக அழிவுக்கு காரணமாகிவிடும் என்று கருதி அதற்கு பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்கின்றார்கள். அவன்தான் மன்மதன். மன்மதன் விஷ்ணுவினுடைய மகன், சிவபெருமானுடைய மருமகன், ரதியினுடைய கணவன். ரதி சிவபெருமானுடைய மகள் என்ற பாத்திரமாகவே இது வடிக்கப்பட்டிருக்கின்றது. தூதுவன் மன்மதனிடம் வந்து இந்திரலோகத்தினுடைய செய்தியை சொல்லுகின்றான். அப்பொழுது மன்மதன் திருமணம் முடித்து தன் இளம் மனைவியோடு ஆடி பாடி மகிழ்வாக இருக்கின்ற தருணம். உடனே இந்த செய்தியை கேட்ட ரதி தன் கணவனை
சிவனுடைய தவத்தை அழிக்க வேண்டாம், சிவனுடைய கொடுமைக்கு உள்ளாக வேண்டாம் என்று பலமுறை சொல்லி தடுத்து நிறுத்துகிறாள். ஆனால் தேவலோகத்தின் கட்டளையை மீற முடியாத மன்மதன் அங்கே செல்வதற்கு தீர்மானிக்க அவனை தடுத்து நிறுத்துவதற்காக விஷ்ணுனுடைய அவதாரங்களும் சக்தியினுடைய அவதாரங்களும் பல வடிவங்களிலே வந்து மன்மதனை தடுத்து நிறுத்துகின்ற பாத்திரங்கள் தான் 102 பாத்திரங்களாக அந்த காமன் கூத்திலே வந்து செல்கின்றன. அவற்றை படிக்கின்ற பாடல் வடிவமூடாக சொல்கின்ற காரணத்தினால் எதற்கு யார் வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த களத்திலே பக்கத்தில் நின்று கேட்கின்றவர்களுக்கு மட்டுமே அது நுணுக்கமாக விளங்கும். இதுதான் அந்த கதையினுடைய ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் அண்ணாவியார் அந்த பாட்டை பாடி அவர் வந்த செய்தியை மன்மதனிடம் சொல்ல, இறுதியாக எவ்வளவு தடுத்தும் கேட்க முடியாத மன்மதன் சிவனுடைய தவத்தை அழிப்பதற்காக சென்று அவர் மீது மலரன்பை தொடுக்க, கோபம் கொண்ட சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்து விடுகிறார். அதுதான் காமத்தகனம். என்னை பற்றி தெரியாதா? அவை அறுத்திடுவேன், மார்பை கிழித்திடுவேன். அவை அறுத்திடுவேன், மார்பை கிழித்திடுவேன். அவை அறுத்திடுவேன், மார்பை கிழித்திடுவேன் என்று சொல்ல வெல்மதரும் ஏமா எடுத்தாயோ அம்மாத. எரிந்தால் மதன் மீது மன்மதரும் பாசக்கார மோகன மகளமரித்து அவனை அப்பொழுது வருக தர்வாகன் ஒரு வைகை போ கொடி நாட்டி
அண்ணா இந்த வாகனமும் அதற்கு முனைக்கு போற முனைக்கு போற என்று சிவபெருமானுக்கும் ரதிக்கும் நடைபெறுகின்ற அந்த போராட்டத்தில் பல கதைகள், சிவன் பெருமான் இதுவரைக்கும் செய்த சம்பவங்களும் அவர் எந்தெந்த இடத்திலெல்லாம் விட்டு கொடுத்தார் என்பதை கூறி, என் கணவர் என்ன தவறை செய்துவிட்டார், எதற்காக அவரை நீர் கொண்டீர் என்று நேரடியாக கடுமையான வார்த்தைகளில் சிவனோடு சண்டை பிடிக்கிறார். அந்த சந்தர்ப்பங்களில் சிவபெருமான் தன்னுடைய மகளுக்காக மன்மதனை உயிர்ப்பித்து கொடுக்கிறார். உயிர்ப்பித்து ரதிக்கு மாத்திரம் உருவமாகவும் ஏனைய அனைவருக்கும் அவர் அருவமாகவும் காட்டப்படுகிறார். இந்த அடிப்படையில் 3ஆம் நாள் சிவன் மன்மதனை உயிர்ப்பித்து எழுப்புகின்ற காட்சியோடு இந்த காம தகனம் நிறைவு பெறுகிறது. லங்கா தோட்டம் மத்திய மலைநாட்டின் நுவரெலியா மாவட்டத்தில் மஸ்கெலியா பிரதேசத்தில் 4800 அடி உயரம் கொண்ட மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகிய தோட்டமாகும். இங்கு 45 வருடங்களுக்கு முன்னர் நாட்டப்பட்ட இந்த காமன் பொட்டலிலே காமன் கூத்து மிக சிறப்பாக இதுவரை நடத்தப்பட்டு வந்திருக்கின்றன. கொட்டும் மலை, கடும் குளிர் என்பவற்றுக்கு மத்தியிலே இந்த காமன் பண்டிகை நிகழ்வை நேரடியாக பதிவு செய்ய நாங்கள் சென்றபோது பல சவால்களை எதிர்நோக்கி அந்த களத்துக்கு சென்றோம். உண்மையிலே அந்த ஊர் மக்கள் எங்களை மிகவும் அன்போடு வரவேற்று இந்த கூத்தை ஒளிப்பதிவு செய்வதற்கு பல வகையிலே உதவி செய்து, கலைஞர்கள் கேட்ட போதெல்லாம் எங்களுக்கு பொருத்தமான விடயங்கள் சிலவற்றை செய்து இந்த கூத்தை முழுமையாக பதிவு செய்வதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கினார்கள். எனவே முதலிலே இந்த தோட்டத்து பொதுமக்கள், அங்கே வந்த பார்வையாளர்கள், அந்த கூத்தை ஒழுங்கமைப்பு செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். கூத்து கலையினுடைய கதாநாயகனாக இருந்து அந்த கூத்தை செம்மைப்படுத்தி நடத்திய அண்ணாவி சுப்பிரமணியம் ராமன் அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்த அவர்களுடைய குழுவினருக்கும் தப்பிசை வழங்கிய சுப்பிரமணியன் குழுவினர்களுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த கூத்தின் மகிமையும் சிறப்பும் கருதி 2010ஆம் ஆண்டு கோவையிலே நடைபெற்ற உலக செம்மொழி மகாநாட்டிலே அண்ணாவியார் பிரான்சிஸ் ஹெலன் தலைமையில் இலங்கை கலைஞர்கள் பங்கு பற்றி காமன் கூத்தை மேடையேற்றி இந்த நாட்டுக்கும் மலையக மக்களுக்கும் பெருமை சேர்த்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.